கணவரை பிரிஞ்சு ஃபைனான்சியரோட குடும்பம் நடத்தி இருக்காங்க இங்க ஒரு இல்லத்தரசி. தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் நல்லபடியா பார்த்துப்பாருன்னு நம்பி போன பெண்ணுக்கு நடந்த படு பயங்கரம் இது. கணவரை பிரிந்து தன்னை நம்பி வாழ வந்த கள்ளக்காதலியை கொடூரமாக கொலை செய்த ஃபைனான்சியர் இவர்தான். காவல் நிலையத்தில் சரணடைந்த கொலையாளியை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்த போலீஸ், அவர் கொலை செய்தது எப்படி, கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை மறைத்தது எங்கே, நடந்த கொலைக்கான காரணம் என்ன போன்ற புலன் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்திலிருந்து இறந்தவரின் உடலை மீட்ட போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர் 43 வயதான சாந்தினி. ராணிப்பேட்டை அடுத்த வாலாஜாபேட்டையில் உள்ள இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர். 8 வருடங்களுக்கு முன்பு அதே பகுதியில் உள்ள ஹோட்டலில் கணவருடன் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். சாந்தினி வேலை பார்த்த ஹோட்டலுக்கு கஸ்டமராக சாப்பிட வந்த காமேஷ் என்பவருடன் அந்த பெண்ணிற்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து காமேஷ் அந்த ஹோட்டலின் ரெகுலர் கஸ்டமராக மாறியுள்ளார். அதற்கு காரணம் சாந்தினியின் அக்கறையான உபசரிப்புதான். திருமண வயதை கடந்தும் காமேஷ் சிங்கிளாக வாழ்ந்ததால் அவர் சாந்தினியோடு தகாத உறவை வளர்த்திருக்கிறார். பொதிகை நகர் பகுதியைச் சேர்ந்த காமேஷ் அப்பகுதியில் ஃபைனான்ஸ் தொழில் நடத்தி வந்துள்ளார். தனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் தேவைப்படுவதை உணர்ந்த காமேஷ் சாந்தினிக்கும் பொதிகை நகர் பகுதியில் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து கொடுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் கணவரை பிரிந்த சாந்தினி அவருடைய குழந்தைகள் மற்றும் கள்ளக்காதலன் காமேஷுடன் சேர்ந்து குடும்பமாகவே வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியாக ஒன்றல்ல ரெண்டல்ல சுமார் 7 ஆண்டுகள் திருமணம் செய்து கொள்ளாமலேயே கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் காமேஷுக்கு திடீரென வேறொரு பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர் சாந்தினியை பிரிந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறார். இதனால் காதல் கசந்து இருவரும் அடிக்கடி சண்டையிட்டு வந்திருக்கிறார்கள். உன்னை நம்பி வாழ வந்ததற்கு இதுதான் தீர்வா என வெகுண்டெழுந்த சாந்தினி ஃபைனான்சியரிடம் தன்னுடைய மகளின் எதிர்காலத்தை செட்டில் செய்ய பணம் கொடுக்குமாறு உரிமையோடு டிமாண்ட் வைத்திருக்கிறார். இதனால் கடுப்பான காமேஷ் சம்பவம் நடந்ததன்று சாந்தினியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த காமேஷ் வீட்டில் வைத்திருந்த பெரிய கத்தியை எடுத்து கள்ளக்காதலி சாந்தினியின் கதையை முடித்திருப்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. காதலியை கொலை செய்த பிறகு தடயங்களை மறைக்க முயன்ற காமேஷ் ஒரு கட்டத்தில் எப்படியும் மாட்டிக்கொள்வோம் என்கிற பயத்திலேயே போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்திருக்கிறார். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் காமேஷை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஃபைனான்சியரை நம்பி முதலில் வாழ்க்கையை இழந்து தற்போது சாந்தினி உயிரையே இழந்திருப்பதால் அவருடைய 3 பிள்ளைகளும் ஆதரவற்று நிற்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. கள்ளக்காதல் ஒரு குடும்பத்தை சின்னாபின்னமாக சிதைக்கும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.